Children. வணக்கம் மாணவ செல்வங்களே. நமது அன்றாட வாழ்க்கையில் புத்தகங்கள், முத்திரைகள், நாணயங்கள் போன்ற பொருட்களின் சேகரிப்புகளை நாம் அடிக்கடி கையாள்கிறோம். கணம் மொழி என்பது பொருட்களின் தொகுப்பை குறிக்கும் கணித வழி. ஏன் இந்த மொழி மிகவும் முக்கியமானது? கணிதவியலாளர்கள் ஏன் இந்த மொழியை பயன்படுத்த வேண்டும்? ஒரு காரணம் என்னவென்றால், அன்றாட மொழி துல்லியமானது மற்றும் குழப்பத்தை ஏற்படுத்தும். எடுத்துக்காட்டாக, நான் 1, 2, 3 என்று எழுதினால் இறுதியில் உள்ள 3 புள்ளிகள் எதை குறிக்கின்றன? நிச்சயமாக அவை இயற்கை எண்களின் பட்டியலை குறிக்கின்றன என்று நீங்கள் கூறுகிறீர்கள். நான் 1, 2, 4 என்று எழுதினால் அடுத்து என்ன வரும்? இது 7ஆகவும் பின்னர் 11ஆகவும் இருக்கலாம். அதாவது ஏன் என்று சொல்ல முடியுமா? அல்லது 8, 16 என தொடரலாம். இரண்டின் சக்திகளாக இருக்கும் எண்களின் கணம் என்று நாம் வெளிப்படையாக சொன்னால் பிந்தையது என்பது நமக்கு தெரியும். எனவே பொதுவாக நாம் எண்களின் கணங்களை பற்றி பேசும்போது சில கணங்களை சில குறுகிய வடிவத்தில் குறிப்பிடலாம். ஆனால் தொகுப்பை எழுதுவது கடினமாக இருக்கலாம். இங்குதான் கணங்களின் மொழி உதவியாக இருக்கிறது. இந்த வகுப்பில் கணம் மற்றும் அவற்றின் வகைகளை படிப்போம். கற்றுக்கொள்வீர்கள். வெவ்வேறு வடிவங்களில் கணங்களை விவரிக்கவும் பிரதிநிதித்துவப்படுத்தவும் பல்வேறு வகையான கணங்களை அடையாளம் காண்பீர்கள். இந்த பாடத்தின் முக்கிய வார்த்தைகள்: கணம், வெற்று கணம், ஓருறுப்பு கணம், முடிவுறு, முடிவுறா, சமமான கணம், சமகணம், முழுத்தொகு கணம், உட்கணம், வெட்டாகணம், அடுக்கு கணம், ப்ராப்பர் கணம், உட்கணம் மற்றும் பொதுவான உறுப்பு. எடுத்துக்காட்டாக, ஒரு வகுப்பில் மொத்தம் 39 மாணவர்கள் உள்ளனர். 16 மாணவர்கள் கிரிக்கெட்டை மட்டுமே விளையாடுகிறார்கள். 18 மாணவர்கள் கைப்பந்து மட்டுமே விளையாடுகிறார்கள். 3 மாணவர்கள் கிரிக்கெட் மற்றும் கைப்பந்து இரண்டையும் விளையாடுகிறார்கள். அதே நேரத்தில் 2 மாணவர்கள் கிரிக்கெட் அல்லது கைப்பந்து விளையாடவில்லை. இதை நாம் பின்வருமாறு படமாக விவரிக்கலாம். படத்தில் உள்ள வட்டங்கள் எதை குறிக்கின்றன? அவை விளையாட்டு விளையாடும் மாணவர்களின் சேகரிப்புகள். 39 மாணவர்களை வரையவோ அல்லது 39 சின்னங்களை வரையவோ, கிரிக்கெட் விளையாடுபவர்களை கைப்பந்து விளையாடுபவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டவோ வெவ்வேறு வண்ணங்களை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தொகுப்புகளை சி மற்றும் வி என்று அழைத்தால் போதும். சி மற்றும் வி இரண்டிலும் உள்ளவர்களை பற்றி நாம் பேசலாம். இது கணங்களின் மொழி. இந்த மொழியில் அதிகமாக கணிதம் எழுதப்பட்டுள்ளது. எனவே நாம் அதை கற்றுக்கொள்ளப் போகிறோம். கணம். ஒரு கணம் என்பது பொருள்களின் நன்கு முடிவுறு தொகுப்பாகும். இங்கே பொருள்களின் நன்கு முடிவுறு சேகரிப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட பொருளை கொடுத்தால் அந்த பொருள் கொடுக்கப்பட்ட சேகரிப்பின் ஒரு அங்கமா இல்லையா என்பதை நாம் தீர்மானிக்க முடியும். ஒரு கணத்தின் பொருட்கள் அதன் உறுப்பினர்கள் அல்லது உறுப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. உதாரணமாக, 1. மாவட்ட மைய நூலகத்தில் உள்ள அனைத்து புத்தகங்களின் கணம். 2. ஒரு வானவில் அனைத்து வண்ணங்களின் கணம். 3. பகா எண்களின் கணம். ஒரு கணத்தின் பிரதிநிதித்துவம். ஒற்றைப்படை எண்களின் தொகுப்பை பல வழிகளில் விவரிக்கலாம். 1. ஒற்றைப்படை எண்களின் கணம் ஒரு சிறந்த விளக்கம். நாம் அதை நன்கு புரிந்துகொள்கிறோம். 2. இதை சுருள் அடைப்புக்குறிக்குள் 1, 3, 5 மற்றும் பல என எழுதலாம். நான் என்ன சொல்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். எக்ஸ் என்பது ஒற்றைப்படை எண்ணாக இருக்கும். எக்ஸ் அனைத்து எண்களின் கணம் என்று கூறலாம்.
அவை அனைத்தும் சமமானவை மற்றும் பயனுள்ளவை. ஒரு தொகுப்பை பின்வரும் 3 வழிகள் அல்லது படிவங்களில் ஏதேனும் ஒன்றில் குறிப்பிடலாம். 1. விளக்க படிவம். 2. கணம் கட்டும் படிவம் அல்லது விதி படிவம். 3. பட்டியல் படிவம் அல்லது அட்டவணை படிவம். 1. விளக்க படிவம். விளக்க படிவத்தில் கணம் வார்த்தைகளில் விவரிக்கப்படுகிறது. உதாரணமாக, வரிசை எண் 1 ஆங்கில எழுத்துக்களில் உள்ள அனைத்து உயிரெழுத்துக்களின் கணம். வரிசை எண் 2 முழு எண்களின் கணம். 2. கட்டும் படிவம் அல்லது விதி படிவத்தை அமைக்கவும். கணம் கட்டும் படிவத்தில் அனைத்து கூறுகளும் ஒரு விதியால் விவரிக்கப்படுகின்றன. உதாரணமாக, வரிசை எண் 1 ஏ ஈடு சுருள் அடைப்புக்குறிக்குள் எக்ஸ் அரைப்புள்ளி எக்ஸ் என்பது ஆங்கில எழுத்துக்களில் உள்ள உயிரெழுத்து. பி ஈடு எக்ஸ் செங்குத்து கோடு எக்ஸ் ஒரு முழு எண். 3. பட்டியல் படிவம் அல்லது அட்டவணை படிவம். கணத்தின் அனைத்து கூறுகளையும் பட்டியலிடுவதன் மூலம் ஒரு தொகுப்பை விவரிக்க முடியும். உதாரணமாக, வரிசை எண் 1 ஏ ஈடு ஏ இ ஐ ஓ யு. வரிசை எண் 2 பி ஈடு 0 1 2 3 தொடர்புள்ளிகள். உதாரணம்: பின்வரும் வார்த்தைகளின் எழுத்துக்களின் தொகுப்பை ரோஸ்டர் வடிவத்தில் எழுதவும். வரிசை எண் 1 மதிப்பீடு. வரிசை எண் 2 முதன்மை. தீர்வு. வரிசை எண் 1 மதிப்பீடு. ஏ ஈடு ஏ எஸ் இ எம் என் டி. வரிசை எண் 2 முதன்மை. பி ஈடு பி ஆர் ஐ என் சி ஏ எல். கணம் வகைகள். மிகவும் சிறப்பு வாய்ந்த பெரிய ஆர்வமுள்ள கணம் உள்ளது. வெற்று சேகரிப்பு. வெற்று சேகரிப்பு பற்றி ஒருவர் ஏன் கவலைப்பட வேண்டும்? எக்ஸ் மேலிலக்கம் 2 கூட்டல் 1 ஈடு 0. சமன்பாட்டிற்கான தீர்வுகளின் தொகுப்பை கவனியுங்கள். உண்மையான எண்களின் தொகுப்பில் எந்த உறுப்புகளும் இல்லை. மேலும் அனைத்து செவ்வகங்களையும் கவனியுங்கள். ஒரு கோணம் 90 பாகை டிகிரிக்கு மேல் அத்தகைய செவ்வகம் இல்லை. எனவே இது ஒரு வெற்று தொகுப்பை விவரிக்கிறது. எனவே வெற்று கணம் முக்கியமானது மற்றும் சுவாரஸ்யமானது மற்றும் ஒரு சிறப்பு சின்னத்திற்கும் தகுதியானது. 1. வெற்று கணம் அல்லது பூஜ்ய கணம். எந்த உறுப்பும் இல்லாத ஒரு கணம் வெற்று கணம் அல்லது பூஜ்ய கணம் அல்லது வெற்றிட கணம் என்று அழைக்கப்படுகிறது. டீட்டா அல்லது சுருள் அடைப்புக்குறியால் குறிக்கப்படுகிறது. உதாரணமாக, வரிசை எண் 1 ஏ ஈடு எக்ஸ் அரைப்புள்ளி எக்ஸ் என்பது ஒற்றைப்படை முழு எண் மற்றும் 2 எக்ஸால் வகுப்படுவது ஒற்றைப்படை எண்கள் என்பது சுருள் அடைப்புக்குறிக்குள் 1 3 5 தொடர்புள்ளி. இதை நாம் 2 ஆல் வகுக்க முடியும். இல்லை. எனவே ஏ என்பது வெற்று கணம் என எழுதலாம். ஏ ஈடு சுருள் அடைப்புக்குறி அல்லது டீட்டா. வரிசை எண் 2 1 மற்றும் 2க்கு இடையில் உள்ள அனைத்து முழு எண்களின் கணம். இங்கு 1 மற்றும் 2க்கு இடையில் முழு எண்கள் இல்லை. எனவே இது வெற்று கணம் ஆகும். 2. ஓருறுப்பு கணம். ஒரே ஒரு உறுப்பை கொண்ட ஒரு கணம் ஒரு உறுப்பு கணம் எனப்படும். உதாரணமாக, வரிசை எண் 1 ஏ ஈடு எக்ஸ் அரைப்புள்ளி எக்ஸ் 5ஐ விட சிறியது 3ஐ விட பெரியது. எக்ஸ் உறுப்பு எண். எனவே எக்ஸ் ஈடு 4 ஒரே ஒரு உறுப்பு மட்டுமே உள்ளது. பி ஈடு அனைத்து இரட்டை பகா எண்களின் கணம். 2 என்பது ஒரே இரட்டை பகா எண். எனவே இந்த தொகுப்பில் ஒரே ஒரு உறுப்பு மட்டுமே. 3. முடிவுறு கணம். முடிவுறு எண்ணிக்கையிலான தனிமங்களை கொண்ட ஒரு கணம் முடிவுறு கணம் எனப்படும்.
உதாரணமாக, குடும்ப உறுப்பினர்களின் கணம். வரிசை எண் 2. நீங்கள் விளையாடும் உட்புற அல்லது வெளிப்புற விளையாட்டுகளின் கணம். நீங்கள் பள்ளியில் கற்கும் பாடத்திட்ட பாடங்களின் கணம். ஏ ஈடு 4. முடிவுறா கணம். வரையறுக்கப்படாத ஒரு கணம் முடிவுறா கணம் என்று அழைக்கப்படுகிறது. உதாரணமாக, சுருள் அடைப்பு குறிக்குள் 5, 10, 15 ஒரு கோட்டில் உள்ள அனைத்து புள்ளிகளின் கணம். கணம் வகைகளைப் பற்றி மேலும் விவாதிக்க, கணங்களின் எண்ணளவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 5. சமமான கணங்கள். A மற்றும் B ஆகிய இரண்டு முடிவுறு கணங்கள் ஒரே எண்ணிக்கையிலான தனிமங்களைக் கொண்டிருந்தால் அவை சமமானவை என்று கூறப்படுகிறது. இது 7 சமம் B என எழுதப்பட்டுள்ளது. A மற்றும் B ஆகியவை சமமான கணங்களாக இருந்தால் n A ஈடு n. உதாரணமாக, A ஈடு பந்து, மட்டை மற்றும் B ஈடு வரலாறு, புவியியல் ஆகியவற்றை கவனியுங்கள். இங்கே A என்பது Bக்கு சமமானது, ஏனெனில் n A ஈடு n B ஈடு 2. 6. சமமான கணம். இரண்டு கணங்கள் ஒரே மாதிரியான கூறுகளை கொண்டிருந்தால் சமம் என்று கூறப்படுகிறது, இல்லையெனில் அவை சமமற்றவை என்று கூறப்படுகிறது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், A மற்றும் B என்ற இரண்டு கணங்கள் சமம் என்று கூறப்படுகிறது. A இன் ஒவ்வொரு உறுப்பும் B இன் உறுப்பாகும். B இன் ஒவ்வொரு உறுப்பும் A இன் உறுப்பாகும். உதாரணமாக, A ஈடு 1, 2, 3, 4 மற்றும் B ஈடு 4, 2, 3, 1 ஆகிய கணங்களை கவனியுங்கள். A மற்றும் B ஆகியவை ஒரே மாதிரியான கூறுகளை கொண்டிருப்பதால் A மற்றும் B ஆகியவை சமமான கணங்களாகும். 7. முழுத்தொகு கணம். முழுத்தொகு கணம் என்பது பரிசீலனையில் உள்ள அனைத்து கணங்களின் அனைத்து கூறுகளையும் உள்ளடக்கிய ஒரு தொகுப்பாகும். இது பொதுவாக U ஆல் குறிக்கப்படுகிறது. உதாரணமாக, இயற்கை எண்களில் உள்ள தனிமங்களைப் பற்றி நாம் விவாதித்தால், U என்பது அனைத்து இயற்கை எண்களின் தொகுப்பாகும். U ஈடு சுருள் அடைப்புக்குறிக்குள் x அரைப்புள்ளி x இன் உறுப்பு n. வரிசை எண் 2. A ஈடு சுருள் அடைப்புக்குறிக்குள் பூமி, செவ்வாய், வியாழன் எனில் முழுத்தொகு கணம் U என்பது சூரிய குடும்பத்தின் கோள்கள். 8. துணை கணம். A மற்றும் B இரண்டு கணங்களாக இருக்கட்டும். A இன் ஒவ்வொரு உறுப்பும் B இன் ஒரு உறுப்பு என்றால் A ஆனது B இன் துணை கணம் எனப்படும். நாம் A உட்கணம் B என்று எழுதுகிறோம். A உட்கணம் B என்பது A என்பது B இன் துணைக்கணம் என்று படிக்கப்படுகிறது. A என்பது B இன் துணைக்கணம் இல்லை என்றால் A உட்கணம் அல்ல B என்று எழுதுகிறோம். தெளிவாக A என்பது B இன் துணைக்கணம் என்றால் n வட்ட அடைப்புக்குறிக்குள் A n வட்ட அடைப்புக்குறி B ஐ விட சிறியது அல்லது சமம். A இன் ஒவ்வொரு தனிமமும் B இன் ஒரு உறுப்பு என்பதால் B தொகுப்பில் குறைந்தபட்சம் A போன்ற பல கூறுகள் இருக்க வேண்டும். இதனால் n வட்ட அடைப்புக்குறிக்குள் A n வட்ட அடைப்புக்குறிக்குள் B ஐ விட சிறியது அல்லது சமம். மற்றொரு வழியும் உண்மை. n வட்ட அடைப்புக்குறிக்குள் A n வட்ட அடைப்புக்குறிக்குள் B ஐ விட பெரியது. பின்னர் A ஆனது B ஐ விட அதிகமான கூறுகளை கொண்டுள்ளது என்று வைத்துக்கொள்வோம். எனவே A இல் குறைந்தபட்சம் ஒரு உறுப்பு உள்ளது. உதாரணமாக, சுருள் அடைப்புக்குறிக்குள் 1 உட்கணம் சுருள் அடைப்புக்குறிக்குள் 1, 2, 3. வரிசை எண் 2. சுருள் அடைப்புக்குறிக்குள் 2, 4 உட்கணம் அல்ல சுருள் அடைப்புக்குறிக்குள் 1, 2, 3. 9. உட்கணம்.
ஏ மற்றும் பி இரண்டு கணங்களாக இருக்கட்டும். ஏ என்பது பி மற்றும் ஏ சமமல்ல பியின் துணைகணம் எனில், ஏ என்பது பியின் சரியான உட்கணம் எனப்படும். நாம் ஏ தகு உட்கணம் பி என்று எழுதுகிறோம். உதாரணமாக, ஏ ஈடு சுருள் அடைப்புக்குறிக்குள் 1, 2, 5 மற்றும் பி ஈடு சுருள் அடைப்புக்குறிக்குள் 1, 2, 3, 4, 5 எனில், ஏ என்பது பியின் சரியான உட்கணம். ஏ தகு உட்கணம் பி. 10. வெட்டாகணம். ஏ மற்றும் பி ஆகிய இரண்டு கணங்கள் பொதுவான கூறுகள் இல்லாவிட்டால் அவை ஒன்றிணைந்தவை என்று கூறப்படுகிறது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், ஏ வெட்டுக்கணம் பி ஈடு பை என்றால் ஏ மற்றும் பி ஆகியவை வெட்டாகணங்கள் என்று கூறப்படுகிறது. உதாரணம்: ஏ ஈடு சுருள் அடைப்புக்குறிக்குள் 20, 22, 23, 24 மற்றும் பி ஈடு சுருள் அடைப்புக்குறிக்குள் 25, 30. தீர்வு: ஏ ஈடு 20, 22, 23, 24. பி ஈடு 25, 30, 40, 45. ஏ வெட்டுக்கணம் பி ஈடு 20, 22, 23, 24. வெட்டுக்கணம் சுருள் அடைப்புக்குறிக்குள் 25, 30, 40, 45. ஈடு சுருள் அடைப்புக்குறி. ஏ வெட்டுக்கணம் பி ஈடு பை என்பதால் ஏ மற்றும் பி ஆகிய இரண்டும் இணைந்த கணங்கள். அடுக்கு கணம். ஏ கணத்தின் அனைத்து துணைக்குழுக்கள் கணம் ஏ இன் ஆற்றல் கணம் எனப்படும். இது பி வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ ஆல் குறிக்கப்படுகிறது. உதாரணமாக, வரிசை எண் 1. ஏ ஈடு சுருள் அடைப்புக்குறிக்குள் 2, 3 எனில், ஏ இன் ஆற்றல் தொகுப்பை கண்டறியவும். ஏ இன் துணைக்குழுக்கள் பை சுருள் அடைப்புக்குறிக்குள் 2, சுருள் அடைப்புக்குறிக்குள் 3, சுருள் அடைப்புக்குறிக்குள் 2, 3. ஏ இன் ஆற்றல் கணம் பி வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ ஈடு சுருள் அடைப்புக்குறிக்குள் பை. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு கணம் என்பது பொருள்களின் நன்கு முடிவுறு தொகுப்பாகும். கணங்கள் 3 வடிவங்களில் குறிப்பிடப்படுகின்றன. 1. விளக்க வடிவம். 2. கணம் கட்டும் வடிவம். 3. பட்டியல் வடிவம். ஏ இன் ஒவ்வொரு உறுப்பும் பி இன் ஒரு உறுப்பு என்றால், ஏ ஆனது பி இன் துணைகணம் எனப்படும். ஏ உட்கணம் பி மற்றும் ஏ சமமல்ல பி எனில், ஏ என்பது பி இன் சரியான உட்கணம் ஆகும். ஏ கணத்தின் அடுக்கு கணம் ஏ இன் அனைத்து துணங்களின் தொகுப்பாகும். மேலும் இது பி வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ ஆல் குறிக்கப்படுகிறது. m உறுப்புகள் கொண்ட கணத்தின் துணகணங்களின் எண்ணிக்கை 2 மீட்டர் ஆகும். m உறுப்புகள் கொண்ட கணத்தின் உட்கணங்களின் எண்ணிக்கை 2 மீட்டர் கழித்தல் 1. ஏ வெட்டுக்கணம் பி ஈடு பை எனில், ஏ மற்றும் பி ஆகியவை இணைந்த கணங்கள். ஏ வெட்டுக்கணம் பி சமமல்ல பை எனில், ஏ மற்றும் பி ஆகியவை ஒன்றுடன் ஒன்று சேரும்.